உங்கால் பீக்கில் இருந்தபோது நீ வந்து அங்கேயே சுற்றிட்டு இருந்த, இப்போ என்ன அந்த ஆள் இல்லை இன்னொன்று இங்கே வர, அதெல்லாம் தர முடியாது போ அப்படிங்கிறாரு. இப்போ என்னாச்சு? அந்த வாழ்க்கை போச்சுல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் போச்சுல்ல, எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுருச்சுல்ல. இப்போ அப்படிப்பட்ட நடிகர்கள், போண்டாமணியை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகி பார்த்திங்கன்னா நம்ம அரசு மருத்துவமனையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். வேறு சில நடிகர்கள் யார் யாரோலாம் கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள்லாம் 1 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் கூட கொடுத்தாரு, ஏதோ ஒன்று இருந்துச்சு. வடிவேலு கிட்ட கேட்டார். வடிவேலு கொடுத்தாரா? கேட்டார். எல்லா பத்திரிகையிலையும் அந்த எல்லா காணொலியிலையும் எல்லா யூடியூப்லையும் எடுத்து போட்டு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு ஒரு காணொலி விட்டுருந்தார் போண்டாமணி. வடிவேலு கூட வடிவேலுவோடு தான் ட்ராவல் பண்ணார். இத்தனை வருஷம் கூட இருந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் இல்லையா? அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம கூட இருந்த ஒரு சக மனிதனுக்கு உடம்பு சரியில்லை, கிட்னி ஃபெயிலியர், இறந்து போயிடுவோங்கிற நேரத்தில் மருத்துவ உதவி கேட்குறார், கெஞ்சி கேட்குறார். கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சட்ட ரீதியாக நம்ம பார்க்கணும்லாம் இல்லைன்னா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கொடுக்கணுமா வேண்டாமா? மனிதாபிமான அடிப்படையில் சொல்லுங்கள்.